ஒரு மனுஷன் 9 வருஷம் கழிச்சு தான் வாங்கின கடனுக்கெல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வசூல் பண்ணிருச்சு. என்னைய வந்து திருடன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னை கவர்மெண்ட் தான் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு. கவர்மெண்ட் ஆளுங்க மேல சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. தன்னை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி அவர் வீடியோ பேசி போட்ட உடனே நம்மள இருக்கக்கூடிய பல பேர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விஜய் மல்லையா நல்லவரு, விஜய் மல்லையா வல்லவரு, விஜய் மல்லையாக்கு தான் அநீதி நடந்துருச்சு, விஜய் மல்லையாக்கு தான் நாங்க காசு கொடுக்கணும், அவரு வந்து நம்மளுக்கு காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் பேசி போட்டிருந்த வீடியோஸ் வந்து எடுத்து ஸ்டேட்டஸா வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்க போறது ஒரே கேள்விதான். ஒரு மனுஷன் இப்போ வந்து தப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு சொல்லிட்டு தன்னை வந்து நியாயப்படுத்துற விதமா ஒரு வீடியோ போட்ட உடனே இவ்வளோ சீக்கிரம் நம்ம மக்கள் எல்லாம் மேனிபுலேட் ஆயிருவாங்களா? என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஆரம்ப காலத்துல விஜய் மல்லையா கெட்டவனும் சொன்ன உடனே நம்ம மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அவரு தனியா உட்கார்ந்துட்டு ஒரு பாட்காஸ்ட்ல நான் நல்லவருன்னு சொல்றாரு, அதை வந்து உடனே மக்கள் ஏத்துக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி மேனிபுலேட் ஆகுறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. சோ இத பத்தி ஒரு கிளாரிட்டியான வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிற விதமா தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் அவர் வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அவர் வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, இவர் பக்கம் நியாயம் இருக்குதா, அதை பத்திலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் வந்து நல்லவரா கெட்டவரா நம்ம வேலிடேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் இவர் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஏகப்பட்ட அலிகேஷன், கவர்மெண்ட் மேல அலிகேஷன் வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தனித்தனி பர்சன் மேல அலிகேஷன் வைக்கிறதா இருக்கட்டும், இந்தியன் மீடியாஸ் மேல அலிகேஷன் வைக்கிறதா இருக்கட்டும், எஸ்பிஐ மேல அலிகேஷன் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் இவர் வைக்கிறது உண்மையா பொய்யா சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இவர் வைக்கிறார்ல குற்றச்சாட்டு, அவங்க எல்லாம் முன்னாடி வந்து இல்லப்பா என்கிட்ட இதை சொல்லல, இல்லப்பா இந்த மாதிரி நடக்கல, அவங்க ஏதாச்சும் சொன்னா மட்டும்தான் நம்மளால வேலிடேட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இவர் ஒருத்தர் சொல்றதை வச்சு மட்டும் நம்ம எப்படிங்க இவர் வந்து நல்லவர்னு சொல்ல முடியும்? ஏன்னா இவர் ஓடி போனது உண்மைதான். இவர் வந்து சேலரி போடாம அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து ஏமாத்தணும்னு நினைச்சது உண்மைதான். இந்த மாதிரிலாம் மனுஷன் பண்ணாரு. ஆனா இவர் வந்து நல்லவர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறானா, நான் திருடன் கிடையாது, நான் வந்து ஓடி போனவன் தான், நான் வந்து ஒரு ஃபைலரான பிசினஸ் மேன் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், நான் திருட மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது அவர் எதுக்கு சொல்றாரு? அவர் வந்து கடனை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமா, கடனை கொடுத்துட்டாங்க. ஆனா மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரா வாலண்டியரா வந்து கடனை கொடுக்கலங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரா வாலண்டியரா வந்து இந்தாங்க கடனை, நான் வாங்கின 6200 கோடி இவ்வளோ, இந்தாங்க இதுக்கு வட்டி, இந்தாங்க அசல்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் கடனை கொடுக்கல. அந்த கடனை கட்ட முடியாம தான் மனுஷன் வந்து ஓடி போனாரு. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. கட்ட முடியாம இல்ல, அவர்கிட்ட ஏகப்பட்ட அசெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கடனை கட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவரு வந்து இந்தியா விட்டு ஓடி போனாரு. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இப்ப பாயிண்ட் நம்பர் 2, அவர் வாங்கின கடன் வந்து கிட்டத்தட்ட 6200 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலிடான ப்ரூஃப் காட்டுறாரு. சரி, 6200 கோடி கடன் தான். ஆனா அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, 6200 கோடி கடன் வாங்கினேன், ஆனா 14000 கோடி அவங்க வசூல் பண்ணிருக்காங்க, இது எந்த விதத்துல நியாயம், எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப 6200 கோடி அவர் கடன் வாங்கினாரு. அந்த கடன் வந்து அவரா வாலண்டியரா திருப்பி கட்டல. அவர்கிட்ட இருந்த அசெட்ஸ் வச்சு நம்ம அதை வந்து ரிகவர் பண்ணிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்கள்ட்ட எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குறோம். அவரெல்லாம் 6000 கோடி 10000 கோடி அதெல்லாம் கோடி கணக்கா விட்டுருங்க. நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய்க்கோ 2 லட்ச ரூபாய்க்கோ ஏதோ ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வண்டியை வந்து ஒரு இஎம்ஐல எடுக்கிறோம். நம்ம வந்து 1.5 லட்ச ரூபாய் கிட்ட இஎம்ஐ பே பண்ணிட்டோம், கரெக்ட்டுங்களா? இன்னொரு 50000 இருக்குது. ஏதோ ஒரு இஷ்யூனால நம்ம வந்து அந்த 50000 பே பண்ண முடியல. இந்த வண்டியை கொடுத்தவங்க அந்த ஃபினான்சியர் வந்து அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடறாங்க. எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்தாப்பா 10 நாள், இந்தாப்பா 15 நாள், இதுக்குள்ள இந்த பணத்தை கட்டு, இல்லாட்டி நான் வந்து வண்டி ஏலத்துக்கு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம பணத்தை கட்டிட்டோம்னா நம்ம வண்டி நம்மளுக்கு, இல்லைன்னா அந்த வண்டி அவங்க ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த வண்டி இப்போ வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம கட்டியிருக்கோமா, அந்த வண்டி 1.5 லட்ச ரூபாய்க்கு போகலாம், 50000 ரூபாய்க்கு போகலாம், 2 லட்ச ரூபாய்க்கு போகலாம். அது வந்து அவங்க விட்டது, அவங்க வந்து ஆக்ஷன்ல விட்டு அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க. இப்போ எதனால நீங்க வந்து 2 லட்சம் சம்பாரிச்சீங்க, எதனால நீங்க வந்து 1.5 லட்சம் சம்பாரிச்சீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா? இது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கெல்லாம் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சைன் பண்ணி தானே, அக்ரிமெண்ட் போட்டு தானே நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்குறோம். அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இங்கே நடந்திருக்குது. இவரு கடனை கட்ட முடியாது சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாரு. கையை விரிச்சிட்டு ஓடி போயிட்டாரு, நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. இது அவரு ஒத்துக்கிட்டாரு. ஓடி போனதுக்கு அப்புறம் இவர்கிட்ட இருக்கிற அசெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சீஸ் பண்ணி ரிகவர் பண்ணா இவர் என்ன சொல்றாரு, 6000 கோடிக்கு 14000 கோடியா, எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இதையும் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவர் நல்லவர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பாயிண்ட் நம்பர் 3, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடனெல்லாம் கட்டிடுறேன், இந்த கடனை வந்து ஒரு தவணை முறையில் நான் கட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் கட்டுறேன், என்னால இவ்வளவு கடனை கட்ட முடியாது
சொல்லிட்டு நான் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இந்த பேங்க் ஆளுங்கலாம் கூப்பிட்டேன். ஆனா பேங்க் ஆளுங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது உண்மைதான். இப்போ வந்து அவர் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு ரெடி ஆனது உண்மைதான். பேங்க் ஆளுங்க வந்து அதை என்டர்டெயின் பண்ணாதது உண்மைதான். இப்போ மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, செட்டில்மெண்ட் அப்படின்னா எப்படிங்க நடக்கும்? இப்போ நீங்க ஒரு 20,000 எனக்கு கடன் கொடுத்துறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 20,000 கடனுக்கு ஒரு 10,000 வட்டின்னு வச்சுப்போம். ஒரு ரேண்டமா நம்ம வச்சுப்போங்க, நம்பர்ஸ் வச்சுப்போம். 10,000 வட்டி. இப்போ நான் உங்களுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்கணும்? 30,000 திருப்பி கொடுக்கணுமா? நான் வந்து என்னால கட்ட முடியாதப்பா, 30,000 நான் உனக்கு திருப்பி கொடுக்கணும். நான் வந்து ஒரு 10,000 15,000 தான் கொடுப்பேன். எவ்வளோ? அசல் வந்து 20,000. ஆனா நான் 10,000 15,000 கொடுப்பேன். வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட கேட்டேன்னா நீங்க ஒத்து வருவீங்களா? இதே சிச்சுவேஷன் தான் அங்க நடந்திருக்குது. வாங்கின கடனோட அந்த மந்த்லி பேமெண்ட் அவர் கட்டுறேன்னு சொல்லியிருக்காருல, அது வந்து ரொம்ப கம்மியா பேசியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த டைம் லிமிட்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு நான் பெனால்ட்டி கட்ட மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டேன், வாங்கின கடனோட ரொம்ப காசு கம்மியா தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொன்னாங்கன்னா இந்த இதை வந்து பேங்க் ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நினைச்சு பாருங்க, இது நியாயமா நினைச்சு பாருங்க. இப்போ இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய காசெல்லாம் நம்புதுதான். அதுக்கு அந்த விஷயத்துக்கு நான் வரேன், சொல்றேன், ஒன்னொன்னா சொல்றேன். இது எந்த விதத்துல நியாயம்? அவர் வந்து தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிற மாதிரி அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு. இப்போ பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னு பார்த்தோம்னா, விஜயமலை என்ன சொல்றாருன்னா, பிரணாப் முகர்ஜி எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. எப்பா விஜயமல்லையா, இந்த கிக் ஃபிஷ் ஏர்லைன் பிசினஸ் நீ க்ளோஸ் பண்ணிராத, உனக்கு பணம் வேண்டுமா சொல்லு, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து ஃபினான்ஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரணாப் முகர்ஜி இவர்கிட்ட சொன்னதா இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இப்போ இதை வேலிடேட் பண்ணணும்னா ஒன்னு பிரணாப் முகர்ஜி முன்னாடி வந்து உட்காரணும். அவர் சொன்னதா இல்லையா சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கேட்க முடியும். ஆனா அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போனவர் மேல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அலிகேஷன் இவர் வைக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் முன்னாடியோ ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இவரால சொல்ல முடியலையா? சரி, இப்போ பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து பிரணாப் முகர்ஜி மேல மட்டும் அலிகேஷன் வைக்கல. அருண் ஜேட்லி அவர்கள்ட்ட வந்து இவர் நாட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்லிட்டு தான் போனாராம். நான் வந்து இந்த கடன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இந்தியால, அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல வந்து கட்டிடுவேன், இப்போ ஒரு பிசினஸ் விஷயமா நான் போறேன் அப்படி சொல்லிட்டு இவர்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போனதா ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வேலிடேட் பண்றதுக்கு அருண் ஜேட்லி அவர்கள் உயிரோட வந்து சொன்னா மட்டும் தான் முடியும். இல்லாட்டி அது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இவரும் உயிரோட இல்ல, பிரணாப் முகர்ஜியும் உயிரோட இல்ல. இவங்க மேலாம், இறந்து போனவங்க மேலாம் இவர் வந்து அலிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்க, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மீடியா மேல அவர் வந்து கை காட்டுறாரு. நான் அந்த டைம்ல ஏதாச்சும் மீடியா முன்னாடி வந்து ஏதாச்சும் வாய்ஸ் கொடுத்திருந்தேன்னா யாருமே என் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஏன் அருண் ஜேட்லி மேல வந்து முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா? பினான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி மேல வந்து சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா இவருக்கு நியாயம் கிடைச்சிருக்கும்ல. அப்பெல்லாம் சொல்லாத மனுஷன், அப்பெல்லாம் அவர் வந்து நியாயப்படுத்திக்கணும்னு நினைக்காத மனுஷன் இப்போ வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது கவர்மெண்ட் ஆளுங்க மேல கை கட்டிக்கிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் பிரஷர் இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டுங்க. ஆனா அவர் நாட்டை விட்டு ஓடினது உண்மையா இல்லையா? அவர் வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ்க்குலாம் சேலரி போடாம ஏமாத்துனது உண்மையா இல்லையா? இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், ஒன்னொன்னா வரேன் நான். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேலரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். இவர் என்ன சொல்றாரு? எப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட தப்பு தான், நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எப்ப 9 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க இப்ப உயிரோட இருக்கிறாங்களா, உயிரோட இல்லையா, அவங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன்லாம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட ஃபேமிலி எந்தெந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளலாம் போயிருப்பாங்க அந்த பினான்சியல் இஷ்யூனால, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம இப்போ 9 வருஷம் கழிச்சு வந்துட்டு மன்னிச்சுக்கங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சேலரி போடணும்னு மனுஷன் நினைக்கலங்க. சேலரி போடணும்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட ஏகப்பட்ட பிசினஸ் இருந்துச்சு, ஏகப்பட்ட அசெட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ஏதோ சேலரி. நம்மளுக்கு 200 கோடி வந்து மிகப்பெரிய அமௌண்ட், நமக்கு எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு அதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட்டுங்க. வருஷத்துக்கு அவரோட எக்ஸ்பென்ஸ் மாறிங்க, அவரோட ஒருத்தரோட எக்ஸ்பென்ஸ் மாறிங்க. ஆனா அந்த அமௌண்ட் வந்து அவர் போடணும்னு நினைக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, அவர் வந்து இன்டர்நேஷனல் எம்ப்ளாய்ஸ்க்கு போட்டிருக்காரு. ஏன் இன்டர்நேஷனல் எம்ப்ளாய்ஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொன்னோம். அங்க இன்டர்நேஷனல் எம்ப்ளாய்ஸ்க்கு சேலரி போடாம இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஆகி அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு தான் இவர் வந்து அங்க சேலரியை போட்டு இங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப இந்த மனுஷன் வந்து 9 வருஷம் கழிச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆளுங்கலாம் என்ன வந்து ஏமாத்திட்டாங்க, அதுவும் இந்தியால பிசினஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வெஸ்டர்ன் எக்கனாமில ஈஸியா பிசினஸ் பண்ணிட்டு போலாம், இங்க இன்கேஸ் பிசினஸ் பண்ணணும்னா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் சிஎம்முக்கும் நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. அதுக்கு அந்த யூடியூபர் அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காரு ராஜ்சமி, அவர் என்ன கேட்கிறாருன்னா, அப்பனா நீங்க ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்க, லஞ்சம் கிஞ்சம் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. லஞ்சம் கொடுத்த மாதிரியும் சொல்றாரு, கொடுக்காத மாதிரியும் இன்டைரக்டா சொல்றாரு. ஏன்னா லஞ்சம் கொடுத்தேன்னு அவர் சொன்னாரு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி கேஸா போயிடும். அதனால அவர் ஓப்பனா சொல்லல, நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து எல்லா மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இல்லப்பா நம்ம கவர்மெண்ட் ஆளுங்க தான் சரியில்லை, அவங்க தான் பிரஷரை போட்டு இந்த மனுஷன் வந்து ஒரு டிராப்புக்குள்ள சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேணா இருக்கட்டுங்க, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதை பத்தி தான் நம்ம பேச முடியும். அங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன நடக்கல, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா மனுஷன் ஏமாத்தணும்னு நினைச்சது உண்மை, ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி போடாம நாட்டை விட்டு ஓடணும்னு நினைச்சது உண்மை. இப்ப அந்த பணம், இப்ப 6,200 கோடி அவர் கடன் வாங்கிட்டு ஏமாத்தணும்னு நினைச்சார்ல, அதெல்லாம் யாரோட பணங்க? உங்களோட பணம், என்னோட பணம், நம்மளோட பணங்க. நம்மளோட பணம் நம்ம
குருவி சேர்க்கிற மாதிரி 10,000 20,000 30,000 சொல்லிட்டு மாசமா நம்ம வாங்குற சம்பளமா இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய பிசினஸா இருக்கட்டும், அதுல இருந்து சேவிங்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பணத்தை எடுத்து பேங்க் ஆளுங்க இவங்களுக்கு லோனு கொடுத்துருக்காங்க. சரி, அந்த லோனை இவர் ஒழுங்கா கட்டணுமா கட்டக்கூடாதா? கட்டல. கட்டாம நாட்டை விட்டு ஓடணும் இருந்த மனுஷனை இப்போ வந்து ஒரு சேர் முன்னாடி ஒரு மைக்க வச்சுக்கிட்டு நான் வந்து நல்லவன், நான் வந்து யோகியவன் சொல்லிக்கிட்டு இருந்தா இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ், ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ், இவரை சப்போர்ட் பண்ற விதமா ஏகப்பட்ட ஸ்டேட்டஸ். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு கடுப்பா வருது, என்ன யோகிய மாதிரி இந்த மனுஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வீடியோ சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்ன உனக்கு என்ன தகுதி இருக்குது, தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ, நான் உங்கள்ட்ட என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, அதுல ரிப்ளை பண்ணலாம், அது வந்து பெருசா போ கமெண்ட். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ரிப்ளை சொல்றேன். அந்த வீடியோல நான் பேசியிருக்கிறது என்னோட ஆதங்கத்தை நான் தெரிவிச்சிருக்கிறேன். இதுக்கு தகுதி என்ன வேணும்? இப்போ வந்து காசு இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி காசு இருக்கிறவங்க பத்தி பேசணுமா? இதுல ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குதா? தகுதி என்ன தகுதி எனக்கு சுத்தமா புரியல. நான் வந்து அவர் ஓடி போயிட்டாரு, கடனை கட்ட முடியாம கையை விரிச்சிட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கு அகைன்ஸ்டா தான் நான் பேசியிருந்தேன். அவர் வந்து பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு ரிலேட்டடா தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுல எந்த விதத்துல நான் தகுதி குறைஞ்சு பேசிட்டேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் இன்கேஸ் அவரோட பிசினஸ் பத்தி ஏதாச்சும் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், நீ பேசுறது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடா தெரியும் சொல்லிட்டு கேட்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. ஆஸ் எ பிசினஸ் மேனா அந்த மனுஷனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மனுஷன்ட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. யானைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ல மனுஷன் வந்து சரிஞ்சு வீழ்ந்து போயிட்டாரு. சரி, அந்த மனுஷனை ஆஸ் எ பிசினஸ் மேனா எனக்கு பிடிக்கும். ஆனா அவரு நாட்டை வந்து ஏமாத்தணும்னு நினைச்சாரு, மக்களோட பணத்தை வந்து ஏமாத்தணும்னு நினைச்சாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு பிடிக்கல. அதுதான் இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த கமெண்ட் பண்ண நண்பர் என்ன சொன்னாருன்னா, உனக்கு தகுதி இல்ல, தகுதி தகுந்த மாதிரி பேசுன்னு சொல்றாரு. என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருப்பி அதை ரிலேட்டடா ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து நிறைய பேர் நான் மென்ஷன் பண்ண நம்பர்ஸ் வந்து கரெக்டா இல்லைன்னு சொன்னாங்க. கரெக்ட் தான், நான் மென்ஷன் பண்ண நம்பர் 2011 வந்து இவர் அருண் ஜேட்லி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தா நான் சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் பாயிண்டிங் மீ. இப்போ வந்து நீங்க நான் தப்பா பேசுறேன்னு பாயிண்ட் பண்றீங்க, இதனால எனக்கு நாலேஜ் கிடைக்குது. இது வந்து நான் ஒன்றும் தப்பு சொல்லல. அதுல எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2011 வந்து பி சிதம்பரம் அவர்கள் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்கன்னு சொல்றீங்க. நான் 2011 மென்ஷன் பண்ணேன், அது தப்பு. ஆனா நான் மென்ஷன் பண்ண வந்தது யாரை பார்த்தீங்கன்னா, அருண் ஜேட்லி. அவர் வந்து 2014 இருந்தாரு. அது வந்து நான் 2011 சொல்லிட்டேன். அது நான் தப்பு தான், தப்பா சொல்லிட்டேன். 2011 யார் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. இவர் இந்த பிரணாப் முகர்ஜி பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. யாரு, விஜய் மல்லையா. அதுக்கப்புறம் அருண் ஜேட்லி பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு தான் நான் வந்து மிஸ் மேட்ச் ஆன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள்ல இருந்து கிடைச்சிச்சு. அதான் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 2009 இருந்து 2012 இத டேட் மந்த் வைஸா நான் மென்ஷன் பண்றேன். ஃப்ரம் ஜனவரி 24 2009 டில் ஜூன் 6 2012 இந்த டைம், இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துக்குது. அப்போ வந்து இவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அப்போ வந்து பிஎம் யாரு, மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிஎம்மா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தான் பி சிதம்பரம் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 1 2012 இருந்து மே 26 2014 வரைக்கும் இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2014 வந்து அருண் ஜேட்லி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா வராரு. மே 26 2014 இருந்து ஆகஸ்ட் 23 2017 வரைக்கும் இவர் அருண் ஜேட்லி அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு கவர்மெண்டோட ஆளுங்களோட பேரையும் இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன வைக்கிறாருன்னா, எனக்கு பிஜேபி பார்ட்டிலையும் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டிலையும் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து அரசியல் உள்ள கொண்டு வர வேணாம். ஏன்னா அதுக்குள்ள நம்ம போனோம்னா அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு சுத்தமா புரியாதுங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டியும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பிஜேபி பார்ட்டியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒண்ணுமே சுத்தமா தெரியாது. வெளியில என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ மூலமா ஒரு மனுஷன் 9 வருஷம் கழிச்சு என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு தன்னை வந்து நிரபராதியா நியாயவாதியா அவர் வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு, போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து ஒரே தடவை நம்ம ஏத்துக்க முடியாது. எதனால ஏத்துக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து நாட்டை விட்டு ஓடி போனது உண்மை, அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சேலரி போடாம ஏமாத்தணும்னு நினைச்சது அது உண்மைதான். இதுக்கு வந்து அவர் பல கம்பி கட்டுற கதையை சொல்லிட்டு இருக்காரு 9 வருஷம் கழிச்சு. எப்படிதான் நம்ம ஜனங்க வந்து இப்படி டக்கு டக்குன்னு ஒருத்தர் சொல்றது வந்து ஏத்துக்கிட்டு போறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. காசு இருக்கிறனால காசு இருக்கிற சொல்றதெல்லாம் உண்மையாயிருமா, இல்ல காசு இல்லாதவங்க சொல்றதெல்லாம் பொய்யாயிருமா, எனக்கு சுத்தமா ஒன்னும் புரியல. தயவு செஞ்சு மேனிபுலேட் ஆகாதீங்க. நான் வந்து உங்களை தப்பாலாம் சொல்லலைங்க, மேனிபுலேட் ஆகாதீங்க, அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு வந்து மீடியா ஆளுங்க எல்லாம் விஜய் மல்லையா கெட்டவரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து உடனே ஏத்துக்கணும். இப்ப விஜய் மல்லையா வந்து இல்ல நான் நல்லவரும் சொல்றாரு, இதையும் நம்ம ஏத்துக்கிறோம். தயவு செஞ்சு என்ன உண்மையா நம்ம ஆராய்ஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவரு நாட்டை வந்து ஏமாத்தணும்னு நினைச்சாரு, அதனால எனக்கு கோவம் இருக்கு. அந்த கோவத்தை தான் என்னோட வீடியோல நான் வெளிப்படுத்திருக்கேன். இது
தான் என்னோட பர்சனல் சேனல். அண்ட் ஆஸ் எ பிசினஸ் மேனா எனக்கு விஜய் மல்லையாவை ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வீடியோ வந்து நான் வந்து இந்த சோனம் கேஸை பத்தி பேசலாம்னு இருந்தேன். நேத்து வீடியோல இதை சொல்லியிருந்தேன். சோனம் கேஸை பத்தி பேசலாம்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பெங்களூர்ல இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு லேடி வந்து கள்ளக்காதலனோட ஓடி போனனால அந்த கள்ளக்காதலன்ல அந்த லேடியை வந்து போட்டு தள்ளிட்டாப்ல, ஒரு ரூம்ல வச்சு போட்டு தள்ளிட்டாப்ல. அதை பத்தி வீடியோ போடலாம்னு இருந்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தே தீரணும்னு தோணுச்சு. அதனால இந்த வீடியோ மேக் பண்ணேன். இன்னொரு விஷயம், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தா சொல்லல. அவர் வந்து நான் தப்பாலாம் சொல்லல. ப்ரோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இப்ப அவரை பத்தி கேட்கறதுக்கு நம்மளுக்கு தகுதியில இல்ல. உங்களுக்கும் தகுதி தேவையில்ல, எனக்கும் தகுதி தேவையில்ல. ஏன்னா இவர் வந்து ஒரு குற்றவாளி தான், இவர் வந்து ஒரு கிரிமினல் தான் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு. இப்ப இவரை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ரோ தகுதி இருக்கு வேணும்? நீங்களும் அவரை பத்தி பேசலாம் ப்ரோ, நானும் அவரை பத்தி பேசலாம். அவரோட பிசினஸ் பத்தி வேணா பேசுறதுக்கு எனக்கு யோகியதை இல்லாம இருக்கலாம். ஆனா அவரை பத்தி பேசுறதுக்கு யோகியதை தேவையில்லை. ஏன்னா அவரே ஒரு கிரிமினல் தான். சோ அதை வந்து ஏதோ பர்சனலா தப்பா எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பை.